அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். இன்று ஔவையின் ஆத்திச்சூடி இல்லை நம்ம பார்க்க போகிறது கண்டு ஒன்று சொல்லேல். அப்படின்னா நாம் என்ன பார்த்ததை அதுக்கு மாறாக சொல்லக்கூடாது, நாம் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே சொல்ல வேண்டும் என்று ஔவை சொல்லுகிறாள். அடுத்ததாக நண்பர்களே, மனதின் குரல். மனதின் குரலில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா அன்கான்சியஸ், மயக்க நிலை, உணர்வற்ற நிலை. உணர்வற்ற நிலை என்றால் என்ன? ஒரு மனிதன் எந்த தூண்டுதலுக்கும் அசைவு இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எதுவும் அறியாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு பெயர்தான் மயக்க நிலை, உணர்வு அற்ற நிலை என்று பொருள். இந்த நிலை திடீர்னு ஏற்படும் அல்லது மூளைக்கு செல்லும் இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் குறைவாக செல்லும் பொழுது ஏற்படும். இந்த நிலைக்கான காரணங்கள் உணர்ச்சி ரீதியான அர்த்தம், பயம், வலி, நீண்ட நேரம் நிற்பது, நீர்ச்சத்து குறைந்து போதல், அப்புறம் சில மருந்துகள், நாம் எடுக்கக்கூடிய சில மருந்துகள், இவைகள் எல்லாம் காரணங்களாக அமைகிறது. இந்த அன்கான்சியஸ் நிலையினை ஹோமியோபதி பல்வேறு நிலைப்பாடுகளில் காணுகிறது, அனலைஸ் பண்ணுது, கேட்டகரைஸ் பண்ணி இந்தந்த சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது இப்படி இப்படி மருந்துகள் கொடுக்கலாம். ஒன்று, சுய நினைவு இழக்கும் நேரங்கள், காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நேரங்களில் அந்த சுயநினைவு இழந்தால் அதற்கு ஹோமியோபதியில் தனியான மருந்துகள் இருக்குது. சரிங்களா? அடுத்து பல்வேறு கால சூழ்நிலைகள், நல்ல சூடான பகுதி, ரொம்ப குளிர்ச்சியான பகுதி, காற்றோட்டம் இல்லாத பகுதி, கூட்டம் நிறைந்த பகுதி, இப்படிப்பட்ட இடங்களில் இந்த மயக்க நிலை சிலருக்கு ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டால் அதற்கு தனியான மருந்துகளை ஹோமியோபதி தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது. மூன்றாவதாக, சில நோய்களுக்கு பின்னால் என்னென்ன, வலிப்பு நோய், காய்ச்சல், தலைவலி, மென்சஸ், வயிற்றுப்போக்கு, இப்படிப்பட்ட நோய்களுக்கு பின்னால் அவங்களுக்கு மயக்க நிலை ஏற்படலாம். அன்கான்சியஸ்க்கு அவங்க போவாங்க. அதற்கு தனியான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சில செயல்கள். என்ன செயல்கள்? நிற்பது, நடப்பது, படுப்பது, ஓடுவது, இப்படிப்பட்ட பல செயல்கள். இதனால் அவங்களுக்கு அந்த மயக்க நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கெல்லாம் கண்ணை மூடும் பொழுது, சிலருக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாள், அந்த நாளில் அவங்களுக்கு அந்த மயக்கம் வரும். சிலருக்கு சில பூக்களை முகர்ந்து பார்த்தா மயக்கம் வரும், சில வாசனைகளை பிடித்தால் மயக்கம் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மயக்க நிலைக்கும், அன்கான்சியஸ்னஸுக்கு ஒரு மனிதன் போகின்ற பொழுது அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு தனிப்பட்ட அந்த நிலைகளுக்கான மருந்துகளை ஹோமியோபதி தனித்தனியாக தருகிறது என்பதனை கூறி, இது போன்ற சிறப்பான செய்திகள் உங்களுக்கு சேருவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வீங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.